தமிழ் மக்களே வணக்கம். இப்போ புதுசாக ஒரு தலைவலி ஒன்று இஸ்ரேலுக்கு ஆரம்பிச்சிருக்கு. பக்கத்தில் இருந்த சுண்டலிகளை எல்லாம் பிடிச்சு நசுக்கியாச்சு. 1000 மைல்களுக்கு அப்பால் இருந்து தாத்தா வளர்க்கும் ஹூத்திஸுகள் நான் இன்னும் உசுரோட தானடா இருக்கேன் அப்படின்னு பறைசாட்டி கொண்டு இருக்கின்றன. அங்கிருந்து ஏவுகணைகளை விட்டுக்கிட்டு இருக்கான். தாத்தாவின் கடைசி கூலிப்படை இவனுக்கு ஹூத்திஸ் விட்ட ஏவுகணைகளால் இஸ்ரேலுக்கு ஆபத்து ஒன்றும் இல்லை என்றாலும் அதை சும்மா விட முடியாதே. தாத்தா சொல்லை தட்டாத ஹூத்திஸ் பேரன்கள் வீரமரணம் அடையணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதை நிறைவேற்றி கொடுப்பது இஸ்ரேலின் கடமை இல்லையா? இஸ்ரேலிய சேட்டலைட்டுகள் ஏவுகணைகளை எங்கிருந்து அவர்கள் விடுகிறார்கள் என்று துல்லியமாக படம் பிடித்து காட்டி கொடுத்து விட்டது. அப்புறம் என்ன, இஸ்ரேலுக்கு அல்வாவை ஜீரால முக்கி கொடுத்தது போல ஆகிவிட்டது. தங்களது ப்ரிசைஸ் ஸ்ட்ரைக்கை ஆரம்பித்து விட்டார்கள். டிசம்பர் 16ஆம் தேதி 19ஆம் தேதிகளில் ஏவுகணை விட்ட ஹுத்தீஸ்களை டிசம்பர் 19ஆம் தேதியே ராவோடு ராவாக அவளோட ராவுகள் படத்தை காட்டி ஹூத்தீஸ்களுக்கு சங்கு ஊதிவிட்டது இஸ்ரேல். சனா ஃபோர்ட் சிட்டி எண்ணெய் கிணறுகள் கொழுந்து விட்டு எரிகின்றன. அது தாத்தாவுக்கு ஈரக்கொலை நடுக்கத்தை ஏற்படுத்திவிட்டு சனா நகரத்தில் உள்ள பவர் ஸ்டேஷன் 2ஐயும் சன்னமாக அடித்து நொறுக்கிவிட்டது. அவைகளிலும் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டன. ஊரில் இப்போ எல்லார் வீட்லேயும் கார்த்திகை மாதம் முடிஞ்ச பிறகும் கார்த்திகை தீபம் விளக்கு ஏற்றி வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. கரண்ட் எப்போ வரணும்னு எவனுக்கும் தெரியாது. அதோடு ராஸ் இசா எண்ணெய் கிணறுகளும் ஒரு இலவச இணைப்பாக அங்கே கொழுந்து விட்டு எரிகிறது. போர்ட் ஆஃப் சாலிப் நகரிலும் பொதுமக்களாக வேஷம் போட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்த ஹூத்திஸுகளை குளிப்பாட்டாமலேயே வெள்ளாடை தரிக்க வைத்தது இஸ்ரேல். மத்திய இஸ்ரேலை நோக்கி எந்த இலக்கையும் குறிவைக்காமல் பொதுவாக விடப்பட்ட ஹூத்திஸுகளின் ஏவுகணைகள் வழிமறித்து அழிக்கப்பட்டன. அதனுடைய ஷார்ப்னல்கள் பக்கத்தில் இருந்த ஸ்கூல் மேல் போய் விழுந்தது. இது போதாதான் இஸ்ரேலுக்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்துவிட்டது. அதனால் கொஞ்சமும் தாமதிக்காமல் 14 F-16 விமானத்தை எடுத்துக்கிட்டு விமானப்படை கிளம்பியது. சன்னா நகரில் பல இடங்களில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது. உலக கப்பல் போக்குவரத்தை ஸ்தம்பிக்க வைக்கும் ஹூத்திஸ் கடல் கொள்ளையர்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த அதிரடி நடத்தப்பட்டது. பாசியை உருட்டும் தாத்தாவை வரவேற்க மேலே அல்லாஹ் பெரம்போடு காத்திருப்பதாக சொல்லுகிறாங்க. ஏமனின் ஹுதைதா துறைமுகம் வழியாகத்தான் ஏமனுக்கு உணவுப் பொருட்கள் இறக்குமதி ஆகிறது. அதை மறுபடியும் துண்டம் போட்டால் பழைய கற்காலத்துக்கு அவர்கள் திரும்ப வேண்டியது. ஏமனி மக்கள் உணவு கிடைக்காமல் திணறுவார்கள். அப்புறம் இந்தியாவிடம் ஃப்ரீ ரேஷன் போடும்படி கெஞ்சுவார்கள். ஏமன் மக்கள் மேல் இறக்கப்பட்டு இஸ்ரேல் அதை இன்னும் செய்யாமல் விட்டு வைத்திருக்கிறது. ஈரானிலிருந்து ஆயுதங்களும் இந்த துறைமுகம் வழியாகத்தான் வந்து இறங்குகின்றன. ஜூலை மாதத்தில் இஸ்ரேல் இந்த துறைமுகத்தை தாக்கி ஏற்கனவே ஒரு முறை எண்ணெய் கிணறுகளை அளித்துள்ளது. அதை ஏமன் மறந்திருக்காது. ஜோபிடன் அரசு இந்த முறை நாங்கள் ஏமனை தாக்கவில்லை என்று அறிவித்துள்ளது. ஏன் தாக்கினாதான் என்ன, ஒன்றும் குத்தம் இல்லையே. அந்த பெருமை இஸ்ரேலுக்கே போகட்டும்னு நினச்சிட்டாரோ என்னமோ. வெள்ளை மாளிகையை காலி பண்ணிக்கிட்டு போகும்போது மிச்சத்தை அதிரடி மாஸ்டர் ட்ரம்ப் பார்த்து கொள்ளட்டும் என்று விட்டு போயிருக்கலாம். கடந்த ஒரு ஆண்டாக அமெரிக்க படைகளும் பலமுறை ஹூத்திஸ் டார்கெட்டுகளை தாக்கி அழித்துள்ளது. டிசம்பர் 16 அன்று கீ கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஃபெசிலிட்டியை தாக்கி அழித்தது தான் அமெரிக்காவின் கடைசி தாக்குதலாக இருந்தது. பிறகு இவர்களுடைய அழிச்சாட்டியம் தாங்காமல் நேற்று ஒரு அதிரடி தாக்குதலை அங்கு நிறைவேற்றியுள்ளது. சேதாரம் எவ்வளவுன்னு ஆசாரிகளை அங்கே அனுப்பி கணக்கு பார்க்க அனுப்பியுள்ளது ஏமன். ஹிஸ்புல்லாக்கள் முடமாகி கிடப்பதால் ஈரான் தாத்தாவுக்கு ஹூத்திஸ்களை விட்டால் இப்போ வேற கூலிப்படைகளும் இல்லை. இந்த ஹூத்திஸ்களை வைத்து தான் மாரடிக்க வேண்டியது இருக்கு. மற்ற 2 கூலிப்படைகள் சமாதி ஆகிவிட்டதால் ஹூத்திஸ்களுக்கு இப்போ கிராக்கி அதிகமாகிவிட்டது. சாவு கொண்டாட்டமாக உள்ளது. ஊரெங்கும் தாரை தப்பட்டைகள் முழங்குகின்றன. 9 ஹூத்திஸ்களின் உடல்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டன. இதுவரைக்கும் காசாவைப் போலையோ லெபனானைப் போலையோ சிரியாவைப் போலையோ பெரிய தாக்குதலை சந்திக்காத ஏமனுக்கு
இனி தவணை முறையில் சாவு பரிசளிக்கப்படும் என்று இஸ்ரேல் கூறியிருக்கிறது. ஹமாஸ்கள் சரண்டர், ஹிஸ்புல்லாக்கள் சீஸ்ஃபயருக்கு சம்மதித்தது, தோல்வியை ஒப்புக்கொண்டது, சிரியாவின் வீழ்ச்சி, ஆசாத் அரசாங்கம் வீழ்ந்தது எல்லாம் ஈரான் தாத்தாவுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக உலக நாடுகளால் பார்க்கப்படுகிறது. மக்களால் நான், மக்களுக்காக நான் என்று இனி அவர் பீலாலாம் விட முடியாது. பவர் கட்டுனால ஆட்சியை இழக்கும் இன்னொரு தேசமாக அது இருக்க போகிறது. பாஷர் ஆசாத்தின் வீழ்ச்சி, ஆசாத் ரஷ்யாவுக்கு தப்பி ஓட்டம் எல்லாம் கோமனியின் மீசையில் ஒட்டிய மணல் துகள்கள். அதுக்கு ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் என்று பெயர் வைத்து நமக்கு கிச்சு கிச்சு மூட்டுறாங்கப்பா. பெரிய கொடுமையாக இருக்குது. வண்டி மையையும் சுண்ணாம்பையும் முகத்தில் வரைஞ்சிக்கிட்டு போராளி வேஷம் போட்டுக்கிட்டு பச்சை துணியை உருமாக்கட்டு கட்டிக்கிட்டு திரிஞ்சா நீ பெரிய போராளி ஆயிடுவியா? நரி குறவங்கிட்ட போய் முதல்ல குறி பார்த்து காக்கா குருவியை சுட பழகிட்டு வாய்யா, அதுக்கப்புறம் இந்த வேஷமெல்லாம் போடு அப்படின்னு இஸ்ரேல் தெளிவாக சொல்லிடுச்சு. இந்த அவமானத்தை அவர்களால் தாங்க முடியவில்லை. முதல்ல போய் 4 வாளி கடல் தண்ணியை எடுத்துகிட்டு வந்து எரிகிற தீயை அணைக்கிற வழியை பாரு, அதுக்கப்புறம் வீர சாகச கதைகளை எல்லாம் நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு ஏமனி மக்களும் விரட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ அவமானத்துக்கு மேல் அவமானம். இஸ்ரேலை விட்டு ஏமன் 1000 மைல்களுக்கு அப்பால் இருப்பதால் நீ இன்னமும் உயிரோடு இருந்துக்கிட்டு இருக்க. நீ எங்கே இருந்தாலும் உன் சாவு என் கையில் தான் போ. அதை மட்டும் நீ மறந்துடா. இஸ்ரேலிய விமானம் வருதுன்னு சொன்னால் உடனே விழுந்து அடிச்சுக்கிட்டு ஓடுற கூட்டத்தில் முதல் ஆளாக நிற்கிற நீ வீரவசனம் பேசாத. இத்தனை நாளும் நீ கடல் கொள்ளையன் வேஷம் தானே போட்டுக்கிட்டு இருந்த, இப்போ என்ன திடீர்னு போராளி வேஷம் போடுற? ரொம்ப துள்ளாத. கோமனி வெற்றி கழகத்திலிருந்து கோமனி உன்னை நீக்கிட போகிறாரு. அவருக்கும் தொடர் தோல்விகளால் மறை கலந்து தான் இருக்கான். பார்த்து நடந்துக்க, சொல்கிறத சொல்லிவிட்டேன். காசா யுத்தம் முடிஞ்சதும் நீ கடல் கொள்ளைக்குத்தான் மறுபடியும் போகணும். நீ அதை மறந்துடாத. அதுதான் உனக்கு நிரந்தர வருமானம் தரும் தொழில், புரிஞ்சுதா? அது வரைக்கும் நீ உயிரோட இருக்கியான்னு பார்ப்போம். சிரியாவின் வடமேற்கு பகுதியில் உள்ள டார்டஸ் நகரத்துக்கு மேல் போடப்பட்ட பாம் தான் இது நாள் வரையில் சிரியாவின் மேல் போடப்பட்ட மிகப்பெரிய குண்டு. இந்த மாதிரி 4 குண்டு ஏமன் மேலே போட்டால் போதும், யமன் வந்து அங்கே இறங்கி காரியம் பண்ணிட்டு போயிடுவான். மொத்த ஏமனையும் அழிக்கிறது ரொம்ப ஈஸி. சிரியாவில் உள்ள அம்யூனிஷன் டிப்போட்டு இன்னமும் தீ கொழுந்து விட்டு எரிகிறதாம். அது வெளியிடும் வெப்பம் இந்த குளிர்காலத்துக்கு இதமாக இருப்பதாக அங்குள்ள மக்கள் சொல்லுகிறார்கள். இன்னும் 2 குண்டு இருந்தால் போட்டுக்கிட்டு போங்கய்யா என்று அந்த நாட்டு மக்கள் சொல்லுகிறார்கள். சிரியாவிடம் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல் ஃபெசிலிட்டிஸ் முற்றிலுமாக இப்போது எரிந்து அழிந்து விட்டது. இவையெல்லாம் அழிந்த பிறகுதான் இஸ்ரேலின் மிலிட்டரி ட்ரக்குகள் தைரியமாக சிரியாவுக்குள் நுழைந்தது. சிரியாவின் 10% நிலம் இப்போது இஸ்ரேலின் பிடியில் இருக்கிறது. நாங்கள் ஆயுத கிடங்குகளை ஏன் தாக்கி அழித்தோம் என்றால், அந்த ஆயுதங்கள் HTS மிலிட்டன்ட் கைகளுக்கு போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான். அவர்களுடைய மிலிட்டரி ஸ்ட்ரைக்கிங் பவர் வளர்ந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அவற்றை தாக்கி அழித்தோம். சின்ன குழந்தைகள் கையில் கத்தி எடுத்தால் நாம் பிடுங்கி வைக்கிறது இல்லையா, அது போலத்தான் இதுவும். இஸ்ரேல் பார்டரில் எந்த போராளியும் ஆயுதங்களுடன் அலையக்கூடாது. அப்படி அலைந்தால் அவர்களுக்கு நிச்சயம் வெள்ளை போர்வை பரிசாக வழங்கப்படும். பாஷர் ஆசாத் ரஷ்யாவுக்கு குடும்பத்தோடு ஓடிப்போனதும் அவர் வாங்கி வைத்து விட்டு போன விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், ஆயுத கிடங்குகள், ரஷ்ய ஏவுகணைகள் அவருக்கு உபயோகப்படாமல் போய்விட்டதால் இஸ்ரேல் அவற்றையெல்லாம் தாக்கி அழித்து விட்டது. அவை தீய சக்திகள் கையில் போய் சேர்ந்து விடாதபடி செய்த ஒரு நடவடிக்கை தான் அது. பாஷர் ஆசாத்துக்கு வெளிநாடுகளில் 130 பில்லியன் US டாலர் அளவுக்கு சொத்துக்கள் இருக்கிறதாம். ஏன் அரசியல்வாதிகள் வெளிநாடுகளில் சொத்துக்களை வாங்குகிறார்கள், முதலீடுகளை வெளிநாட்டு வங்கிகளில் போடுகிறார்கள் என்றால், இந்த மாதிரி மக்கள் எதிர்ப்பு வரும்போது அது கை கொடுக்கும் இல்லையா? நான் யாரை சொல்லுகிறேன் என்று உங்களுக்கு புரியாது. எதிரிகள் கைகளுக்குள் போய்விடக்கூடாதே என்று ஆசாத்தின் கப்பல் படை தளங்களையும் கப்பல்களையும் தாக்கி அழித்து விட்டோம். உப்பு தண்ணியில் வேஸ்டாக நின்று துருப்பிடிச்சுக்கிட்டு தானே இருக்குது. அதான் சுமார் ஒரு 300 டார்கெட்டுகளைத்தான் தாக்கி அழித்தோம். அதை போய் பெருசாக சொல்ல வந்துட்டானுங்க இந்த அல் ஜசீரா டிவிக்காரங்க.
இப்போது சிரியாவில் வந்து சாவறதுக்கு ஈராக்கில் இருந்து அல் ஷாபி ஃபைட்டர்ஸ் டேங்குகளுடன் பார்டர் தாண்டி வந்துக்கிட்டு இருக்காங்க. HTS ரிபல்ஸ் படையை தாக்கி அழிக்க. இனி நாம் செத்து செத்து விளையாடுவோமா அப்படின்னு கேட்குறாங்க போல. இஸ்லாமிய நாடுகளை நினைத்தாலே ரொம்ப பெருமையாக இருக்குது. உலகத்தின் ஜனத்தொகையை குறைப்பதற்கு என்னமா பாடுபடுறாங்க. நேரங்காலம் பார்க்காம உழைக்கிறாங்க. மெரினாவில் உழைப்பாளிகள் சிலையை எடுத்துவிட்டு இவங்க சிலையை வைக்க வேண்டும். ஸ்டாலினிடம் யாராவது துண்டேந்திகள் கோரிக்கை வைப்பார்களா? ஏன்னா அவருக்கு தான் பாலஸ்தீனர்கள் மேலே பாசம் பொத்துக்கிட்டு வருது. இப்போது சிரியாவுக்குள் நுழைந்துள்ள இஸ்ரேலிய இராணுவத்தை HTS எதிர்ப்பதில்லை என்று முடிவெடுத்துள்ளான். HTS தலைவன் அபு முகமது அல் ஜொலானி, இஸ்ரேலிய இராணுவம் பார்டரில் நிற்பது சிரியாவுக்குத்தான் சேஃப்டி. கோலன் ஹைட்ஸை பிடித்து வைத்திருப்பதை பற்றி அவர்கள் கவலைப்படவே இல்லை. சிரியாவில் இப்போ பெண்களும் பொதுமக்களும் நடு ரோட்டுக்கு இறங்கி வந்து எங்களுக்கு கேடுகட்ட இஸ்லாமிய ரிலீஜியஸ் ஆட்சி வேண்டாம், வி வாண்ட் டெமோக்ரஸி என்று அறைக்கூவல் விடுகிறார்கள். அரசாங்கத்தில் பெண்களுக்கு இடம் வேண்டும், பெண்ணுரிமை பாதுகாக்கப்பட வேண்டும். 40 வருடமாக பெண்கள் இங்கு அடிமைகளாக இருந்தது போதும். பல பெண்கள் பொது வாழ்க்கையில் ஈடுபட விருப்பம் தெரிவித்துள்ளார்கள். அது இஸ்லாமிய தலைவர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. சிரியாவை தொடர்ந்து ஈரானிலும் பெண்கள் போராட ஆரம்பித்து விட்டால் என்ன பண்ணுறது என்று தொடநடுங்கி தாத்தா வேற ரொம்பவும் கவலைப்படுகிறார். அவருக்கு இப்போது தாயத்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தேவைப்பட்டால் வேப்பங்குலையும் அடிக்கப்படும். தமாஸ்கஸில் உள்ள உமையால் சதுக்கத்தில் ஆண்களும் பெண்களும் கூடி வி வாண்ட் டெமோக்ரஸி என்று போர்க்கொடி தூக்கி இருப்பது ஒரு நல்ல ஆரம்பம்தான். எங்களுக்கு இந்தியா இஸ்ரேல் மாதிரியான செக்யுலர் டெமோக்ரஸி வேண்டும் என்று உரக்க குரல் எழுப்பியுள்ளார்கள். HTS ரிபல்ஸ் நாங்கள் மைனாரிட்டிகளுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் என்று கொடுத்த உறுதிமொழியும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார். பெண் தலைவர்கள் உருவாவதை எந்த இஸ்லாமிய தலைவன் தான் விரும்புவான்? போகப் பொருளை போய் தலைவியாக்க முடியுமா? எங்களுக்கு மிலிட்டரி ரூலும் வேண்டாம், இஸ்லாமிய ஆட்சி முறையும் வேண்டாம் என்று கூறிவிட்டு சமுதாயத்தில் எங்களுக்கும் ஆண்களைப் போல சம உரிமை வேண்டும் என்று மக்கள் இப்போது போர்க்கொடியை தூக்கிவிட்டார்கள். இதன்னடா வம்பா போச்சு. இஸ்லாமிய நாடு உருவாவதை தடுக்க இப்படி ஒரு சதியா? மிலிட்டன்களுக்கு அது ஒரு பெரிய அதிர்ச்சி. இதுவரை நாங்கள் அமைதி காத்தது போதும், இனி நாங்கள் அமைதியாக இருக்க மாட்டோம், த சைலன்ஸ் இஸ் ஆல்ரெடி ஓவர் என்று கூச்சலிடுகிறார்கள். இஸ்ரேல் லெபனானுக்கு கூடத்தான் சீஸ்ஃபயர் ஒப்பந்தம் போட்டது, சிரியா கூட போடலையே. அதனால் ஈரான் அங்கு தோண்டிய குகைகளையும் பாலிஸ்டிக் மிசைல் கிடங்கையும் இஸ்ரேல் இப்போது தாக்கி அழித்து விட்டது. பாஷர் ஆசாத்தின் ஸ்ட்ராட்டஜிக் வெப்பன்ஸ் அத்தனையும் அது தாக்கி அழித்து விட்டது. சிரியாவுக்கு அது ஒரு கையெறு நிலையை ஏற்படுத்திவிட்டது. அதனால் அல் ஜலானியால் ராம்ஜத் மலானி போல வாதாட முடியவில்லை இஸ்ரேலுடன். എന്ത് ചെയ്യാം, ഒരു രക്ഷയില്ല, വെറുതെ ഉത്തരം നോക്കി കൊണ്ട് കിടക്കാം എന്ന് തീരുമാനിച്ചു. இதைவிட பெரிய கொடுமை காசாவில் எங்கள் தாக்குதல் தொடரும் என்று இஸ்ரேல் தாக்க ஆரம்பித்து இருப்பது தான். 6000 ராக்கெட்டு விட்டதுக்கு பதிலுக்கு நீங்கள் 10,000 ராக்கெட்டுக்கு மேலே விட்டாச்சு. இன்னுமாடா உங்கள் ஆத்திரம் அடங்கலை? கொஞ்சம் கூட உங்களுக்கு இறக்கவே இல்லையாடா? மைனர் குஞ்சையே குறிப்பாத்து சுடுறீங்களாடா? அந்த தெய்வத்துக்கே இது பொறுக்குமாடா? சிரியா இப்போ இருளில் மூழ்கிவிட்டது. வாட்டர் சப்ளையை இஸ்ரேல் கட் பண்ணி விட்டது. இஸ்ரேல் கூட எங்களுக்கு விரோதம் இல்லை, மோதல் இல்லை என்று சொன்ன பிறகும் இப்படி அடித்து நொறுக்கலாமா? கோலன் ஹைட்ஸ் மட்டுமல்ல, கோலன் அடிவாரத்தையும் நீங்களே எடுத்துக்கோங்க என்று சொன்ன பிறகும் இன்னும் ஆத்திரம் அடங்கவில்லை இஸ்ரேலுக்கு. சிரியாவில் எங்களால் ஜனநாயகத்தை கூட்டிக்கிட்டு வர முடியாது. அவர் எந்த ஊரில் ஒளிஞ்சிருக்காரோ அதுக்கு பதில் பிரம்மநாயகம்னு எனக்கு ஒருத்தர் தெரியும், அவரை வேணா கூட்டிகிட்டு வரட்டான்னு கேட்குறாங்க. அமெரிக்காவிலிருந்து பார்பரா லீஃப் மேடம் பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்காங்க. நான் போயிட்டு அப்புறம் வரேன் என்று சிட்டாக பறந்து விட்டான் ஜலானி. சரி, പിന്നെ ഞാൻ വന്ന് ബാക്കി കഥകളെ പിന്നെ പറയാം. അപ്പോൾ ഞാൻ വരട്ടെ. ജയ് ഹിന്ദ്.